பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்ற கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 6 சேனல்ல நம்மளோட சேனல் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத. தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்ற இந்த 10 புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணா பண்ணு, இல்லைனா வந்து வேற மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பிசிசிஐ சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஐபிஎல்லே விளாட முடியாதுன்றாங்க. எது புரியல எனக்கு. என்ன எதை வேணா பண்ணுங்கண்ணே, ஐபிஎல் விளாடாத மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி வீரர்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு வரவுன தெரியும்டா எனக்கு, நீ வேறு எங்கே கை வச்சாலும் வந்து அவ்வளோ அசர மாட்டேன், அதான் மடியில் கை வச்சேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பிசிசிஐ பண்ணியிருக்கிற சம்பவம். வாய்ஸ் கேர்ள்ஸ் எப்படி ஹை ஃப்ரம் பாலா ஏதோ ஐபிஎல் ஆட விட மாட்டீங்களா? அப்போ என்னங்க அந்த 10 ரூல்ஸ் எங்கே சொல்லுங்கள் பாப்பா, அதை நான் ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நாளை காலையில் முடிவு பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு வீரர்கள்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த 10 ரூல்ஸ் என்ன பிசிசிஐ கொடுத்தது அப்படின்றது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரி டு பிளே டொமஸ்டிக் கிரிக்கெட், அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட் இருக்குதுங்க இல்லையா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விளையாடக்கூடிய இந்த வீரர்கள் எல்லாமே டொமஸ்டிக் கிரிக்கெட்டை விளையாடணும். அது ரஞ்சி ட்ராஃபியோ, துலீப் ட்ராஃபியோ, விஜய் ஹசாரே ட்ராஃபியோ, அது மாதிரி ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் நீங்கள் விளையாடுறீங்களோ என்னவோ ஏதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஸ்குவாடில் நாங்கள் உங்களை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸை விளையாடணும். அதை நீங்கள் விளையாடாமல் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லி இந்த 10 பாயிண்ட்டுக்கு ஒரே விஷயந்தான், நாங்கள் உங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோம், உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், ஐபிஎல் மாதிரி மேட்சஸை விளையாடக்கூட விடாத மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் பார்த்துக்க அப்படின்ற அந்த பயம்தான். ரைட்டுங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது சட்ட விதிமுறை, புதிய விதிமுறை, மஸ்ட் ட்ராவல் வித் த டீம். இந்த மஸ்ட் ட்ராவல் வித் த டீமுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துலலாம் இருந்த மாதிரி எப்போவுமே டீமு அப்படின்னா வந்து சச்சினோ, சேவாகோ, கங்குலியோ, டிராவிடோ, கெய்ஃபோ, பத்தானோ, ஜாயிர்கானோ, ஹர்பஜனோ, கும்ப்ளேவோ யாராக இருந்தாலும் இந்த டீமாக தான் ட்ராவல் பண்ணுங்கிறது இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து தனியாக வந்துடுவார் இந்த வீரர். இந்த வீரர்கள்லாம் ஒன்றா முதல்ல கிளம்புறாங்க மும்பையிலேருந்து, இந்த வீரர்கள்லாம் வந்துட்டு டெல்லியிலேருந்து ஒரு ரவுண்டு கிளம்புறாங்க, விராட் கோலி வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துடுறாரு. இந்த மாதிரி செய்திகள்லாம் நமக்கு வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க பின்னாடி, அந்த காலத்துலலாம் எல்லாரும் சேர்ந்து மும்பை ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருவீங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து கிளம்புவீங்க, அப்படித்தானே இருக்கும். இப்போ மட்டும் என்ன விதிமுறை உங்களுக்கு? உங்கள் பேர் புதுசாலாம் எதையும் பண்ண முடியாது, மண்டையை பொழந்துருவேன், ஒழுங்கு மரியாதை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிளம்புங்க, ஒன்றா சேர்ந்து திரும்ப வாங்க, தனித்தப்பட்ட ஃப்ளைட்டில் போகிறது அந்த கதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராவல் அப்படின்றது டீமோடு தான் நீங்கள் போகணும், டீமோடே தங்கியிருக்கணும், டீமோடே திரும்ப ரிட்டர்ன் வரணும், எங்கேயுமே வந்து இந்த டீமை விட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பெருசாக போகிற மாதிரி கிடையாது அப்படின்னு இந்த ஃப்ளைட் ட்ராவலை முதல்ல வந்து முடிவு பண்ணுறாங்க. இங்கே தானே ஆரம்பிக்க முடியும், முதல்ல கிளம்புறதுலேருந்து ஆரம்பிச்சு தானே அங்கேருந்து திரும்ப வர வரைக்கும் எல்லாத்தையும் அமுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ் டூர்ஸுக்கு சம்மந்தப்பட்டு தான் நிறைய ரூல்ஸ் இதில் இருக்குது. மூணாவது சட்ட விதிமுறை என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபேமிலி ட்ராவல். அதாவது வந்துட்டு ஆஸ்திரேலியா போகும்போது இங்கேருந்து வந்து மாப்பிள்ள போலாண்டா, என்ன ஸ்குவாடில் எடுத்துட்டாங்க, நான் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வரேன், நீ என்ன வர, என்னையும் தான்டா இப்போ தான்டா என் பொண்டாட்டிங்க வந்து டிக்கெட்டை போட்டிங்க இல்லையா கேட்டுக்கிட்டே இருக்கிறா, என்னென்னு வேறு தெரியலடா மாப்பிள்ள, இந்த பிசிசிஐ காலை பண்ணி டிக்கெட் போட்டாங்கன்னா இல்லையான்னு கேட்கணும், நல்ல விண்டோ சீட்டாக போட சொல்லணும் மாப்பிள்ள என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி கிளம்பி போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பிக்னிக்கை கட் பண்ணுறதுக்கு தான் இந்த முடிவுக்கு வந்துருக்கிறாங்க இப்போ பிசிசிஐ. அதாவது வந்து இதுதான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீமு வந்துட்டு பிளேயர்ஸை வந்துட்டு இந்த மேட்ச்சில் ஃபோக்கஸையும் கேமில் ஃபோக்கஸையும் கொண்டு வருவோம். இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத வந்துட்டு இந்த ஒரு இதெல்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது யாருடைய அறிவுரையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவு, யார் சொன்னாங்க, இதை என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு இன்னும் தகவல்களாக வெளியே வரல. இந்த 3 விஷயம் முடிஞ்சோன்னா 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்ஸ்ட்ரா பேக்கேஜ். அதாவது வந்துட்டு சார் நான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவேன், அப்புறம் நான் வந்து ஒரு 18 பேட்டு கொண்டு வந்துட்டு அந்த 18ல் ஒரு பேட்டை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், அப்புறம் அதில் என்னுடைய 8 ஃபேவரட்டான பேட்டு வேறு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இங்கே கதையே கிடையாது. நீங்கள் 18 ஃபேவரட் பேட் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட 45 பேட் கூட இருந்துட்டு போட்டோம், இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது 3-4 பேட்டு தான், அதோட வேலையை முடிஞ்சு போச்சு. அதான் லிமிட்டடாக ஐட்டங்களை எடுத்துகிட்டு வாங்க, 16 செட்டு க்ளவுஸு, 26 வகை ஷூ, இந்த கதையெல்லாம் வேணாம், அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ரைட்டா அப்படின்னு சொல்லி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை உள்ளே வந்து இப்போ கொண்டு வராங்க. அடுத்ததாக 5வது விஷயம் என்ன அப்படின்னா, லிமிட்டட் பர்சனல் ஸ்டாஃப். அதாவது நான் வந்து எனக்குன்னு ஒரு செஃப் கொண்டு வரேங்க, எனக்கு இந்த சமையல்லாம் ஆகாது, நான் சமைக்கிறது எனக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்குது, இதுதான் நான் சாப்பிடுவேன், அதனால் வந்து நான் ஒரு செஃப்பை கூப்பிட்டு வந்துடுறேன், அவருக்கான காசை நீங்கள் கொடுத்துருங்க, அப்புறம் வந்துட்டு நான் என்னுடைய பர்சனல் ட்ரெயினரை கூப்பிட்டு வருவேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண முடியாது இல்லைங்களா. இன்னொன்று என்னையும் கவனிக்கணும், அதனால் வந்துட்டு மார்னிங் டைமுக்கு வந்துட்டு இன்னொருத்தங்க வந்து வரட்டும், ஈவினிங் டைமுக்கு ஒருத்தங்க, நைட் டைமுக்கு ஒருத்தங்க. என்ன புரியல எனக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஏதோ வீட்டில் கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த பிரித்து ஆட்களை ஏற்றிக்கிட்டே போகிறதெல்லாம் கிடையாது. அசிஸ்டண்ட்டு, பர்சனல் ஸ்டாஃபு, மேனேஜரு, பாடி கார்டு, இப்போ இது அது குக்கு, என்னடா நினச்சிருக்கீங்க, செஃப்பு, அசிஸ்டண்ட்டு, இங்கே பேர் பொழந்துருமே அப்படின்னு பிசிசிஐ சொல்லுது.
அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 6வது ஐட்டம் வந்துட்டு எக்யூப்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸுங்க. அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க, ஏற்கனவே இந்த பேக்கேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்யூப்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸும் அது வந்து தடைப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இது எடுத்துக்கப்பட்டிருக்குது. 7வது விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாப் லீவிங் டூர்ஸ் ஏர்லி. அதாவது ஒரு டூர் நடந்துட்டு இருக்கும்போது அது வந்து திடீர்னு மத்தியிலேயே விலகுறது. அதாவது வந்து 2 மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு 3 மேட்ச் இருக்குது, 3 மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு 2 மேட்ச் இருக்குதுன்ற நிலைமையில் திடீர்னு வந்துட்டு சீரிஸை விட்டு விலகி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது. ஏன்னா பிசிசிஐ ஒரு 25 பேரையோ 18 பேரையோ கொண்ட குழுவை எடுத்துருக்குது. அவங்கள தான் வந்து நம்பி அடுத்த ஒரு இத்தனை நாட்களுக்கு வந்து இவங்க பார்த்துப்பாங்கப்பா இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம அவங்கள விடுறோம். அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு ஆட்களையும் விட்டுவிட்டு அப்புறம் திரும்ப நம்மளே எதுனா அப்போ எதுக்கு அது அப்படின்றதான் வந்து இந்த இடத்துல ஒரு கேள்வி. அதனால் இந்த டூரை வந்து யாருமே பாதியில் விடக்கூடாது. உங்களை நம்பி விட்டுருக்குறோம், வேறு எந்த வீரர்களையும் நாங்கள் நம்பலைங்க, நீங்கள் தான் 18 பேர் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒருத்தர் கிளம்பி போயிட்டு அப்புறம் அதுக்கு பதில் வேறு ஒருத்தர் இந்தியாவிலேருந்து திரும்ப வர வைக்கணும். அது எவ்வளோ பெரிய செலவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கிளம்பி அந்த மாதிரிலாம் நடுவில் போகக்கூடாது. அப்படியே போகிறதுக்கு உங்களுக்கு வேலிட் ரீசன் இருந்தாலும் அந்த டாக்டர் சொன்ன அந்த சர்டிஃபிகேட்டோ அந்த டாக்டர் கொடுத்த அந்த ஒரு இதுவோ அந்த லெட்டர் கொடுத்துருப்பாப்பில் எழுதி அதை கொண்டாந்து நீங்கள் வந்துட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி தருவாங்களாமா. இதுதான் வந்துட்டு இவங்களுடைய இந்த ஒரு விதிமுறை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லீவிங் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஏர்லி. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாதியில் நான் போதுமான அளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு செஞ்சுரி கன்ஃபார்ம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் வீட்டில் உட்காந்து பப்ஜி ஆடுறது, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் செஷன் எல்லாருக்கும் எவ்வளோ மணி நேரம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்து தான் ஆகணும். அவ்வளோ மணி நேரமும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். அப்புறம் என்ன நீங்கள் பெரிய என்ன பெரிய ஃபிட்னஸ் கிரிக்கெட்ரு எப்படி நீங்கள் ஒரு 3 இதை வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து எடுக்க முடியல அப்படின்னா ஃபிட்னஸே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கேட்க தோணுது. அதனால் வந்துட்டு ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் நீங்கள் வெளியே போகிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வருமோ, எவ்வளோ நீங்கள் டூரை விட்டு போகும்போது பாதியில் பிரச்சனை வருமோ, அப்புறம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் அப்படியே லெத்தாஜிக்காக எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி போகிறீங்களோ அதே அளவுக்கு பிரச்சனை நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஷூட்ஸை நடத்துனீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஷூட்டை நான் எடுக்கிறது, என்னுடைய தனிப்பட்ட என்டாஸ்மெண்ட்ஸு, பிராண்டு, ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்ஸ்லாம் வந்து டூர் நடந்துட்டு இருக்கும்போது நான் ஆஸ்திரேலியா போகிறேன், இங்கிலாந்து போகிறேன்னா அங்கே அந்த டூர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா அங்கே போய்ட்டு இந்த வேலையெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாட்டு விதிமுறையாக வந்துட்டு இப்போ இங்கே பார்க்கப்படுது. இன்னொன்று கடைசி 10வது மேட்டர் என்ன அப்படின்னா பி அவைலபிள் ஃபார் அஃபிஷியல் ஷூட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிராண்டு அது இது டூர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எங்களுடைய இதெல்லாம் ஒன்று இருக்கும்ல, இப்போ எங்களுக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு போய் ஆகணுங்க, இந்த விஷயங்கள் நடந்து ஆகணுங்கன்னு அது நடக்கலை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் கேள்விகள் கேட்க தாங்க செய்வோம் அப்படிங்கிறதா வந்து இவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 10 பாயிண்ட்டுகளை எந்த அளவுக்கு வந்துட்டு பூர்த்தி செய்ய முடியும், என்ன பண்ண போகிறாங்க, ஏது என்னன்றதான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன். அது வரையும் உங்களுக்கு பாய்.